சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ கோவூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல பெரிய கார் பார்க்கிங்கு, இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம், அந்தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க. எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ கார் பார்க்கிங்கோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டோரு டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா ஒரு பெரிய விண்டோ வச்சு ஒரு டபுள் கலர் ஷேடில் ஹால் வந்து பண்ணியிருக்காங்க. ஹாலில் வந்து ஃபுல்லாகவே வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஜன்னலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கஸ்டமருக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க, ஏன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் புக்கிங் ஆகிடுது, ஆனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்னிமூலையில் கிச்சனுங்க. ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9x12 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனு, அழகான வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டைல்ஸு இங்கே வந்து பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். ஸோ கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குதுங்க. ஸோ சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சிங்காகவே கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில். ஸோ உங்களுக்கு வந்து ரஸ்ட்டு பிடிக்காதுங்க. இப்போ இன்டீரியர் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க. இங்கே வந்து கபோர்டு ஒர்க்லாம் வரும். ஸோ இப்போது நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா இந்த கபோர்டு ஒர்க்கு கலரு, இந்த பெயிண்டிங் கலரு எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் தாங்க. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான். இந்த பெட்ரூம் ஓரளவுக்கு டீசென்ட் சைஸில் இருக்குங்க. ஒரு 9x11 சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் ஆப்பிள் க்ரீன் வாங்க இந்த கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் இந்த ஹாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த சைடில் இந்த ஹாலோட வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. அந்த இடத்துல நீங்கள் வந்து வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு காமன் டாய்லெட்டு. ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு. நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க. ஒரு 5x8 சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இங்கே வந்து இன்வெர்ட்டர் வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அழகான ஒரு ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குங்க. ஸோ வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் வந்து உங்களுக்கு ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க, வெளிச்சம் காற்றுக்காக எலிவேஷனில் வரும். ஸோ இந்த டைல்ஸும் நல்லா ஒரு கிரானைட் போட்டு நல்லாவே இருக்குங்க. மேலே வந்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஹால் செட்டப் தாங்க. மேலேயும் இங்கே டிவி வச்சுக்கலாங்க, இங்கே சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஹாலோட வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட டோர் வந்து இதுவும் ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான். மேலே பெட்ரூம் பார்க்குறோம். பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 12x14 சைஸில் பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இன்டீரியர் வந்து கபோர்ட் ஒர்க்லாம் அதை பண்ணி கொடுப்பாங்க. அது இப்படியே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. டைல்ஸும் வந்து நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து அழகாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. அதுக்கு ஒரு பால்கனிக்கு ஒரு டோரு, வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எலிவேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு எஸ்எஸ்சில் ரெயிலிங் போட்டு இங்கே வந்து எலிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து டைல் வந்து அழகாக ஒரு 3D டைலு. இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் காற்றுக்காகுங்க. இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் இந்த ரோடு அமைஞ்சிருக்குங்க. இது பாருங்கள், இதான் பஸ் போகிற ரோடுங்க. அது ஸோ பஸ் போகிற ரோடு ஒரு 100 மீட்டர் தான். ஸோ மெயின் ரோடு வந்து இங்கே வந்து ஒரு 300 மீட்டர்ஸில் வந்துடும்.
அது வந்து போரூர் டு குன்றத்தூர் மெயின் ரோடுங்க. ஸோ அது வந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வந்துடுங்க. ஸோ நம்ம ஹால் இன்னொரு பெட்ரூம் பார்த்தாச்சு. வாங்க இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ப்ரெஸ் டூ டோர் தான். நல்ல ஒரு அழகான டிசைனில் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்ல பெரிய பெட்ரூம்ங்க, நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூமும் கூட. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 16ன்ற சைஸில் இருக்குங்க. மேலே அழகாக ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ பெரிய ஜன்னல் யூபிவிசியில் வித் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன். இது பாருங்கள் மஸ்கிட்டோ நெட்டு, அதனால தான் கை வந்து உங்களுக்கு போக மாறுது. ஸோ மஸ்கிட்டோ நெட்டோடு பண்ணுறாங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சம் வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள் லைட் போடாமல் எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்லா வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இருக்கணுங்க வீடுனா, லைட் போடாமையும் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஷன் சி அந்த ஒரு கான்செப்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5க்கு 7ன்ற சைஸில் இருக்குங்க. நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.